வணக்கம் and welcome to Annie's Tamil Lifestyle. ஓகே மக்களே, ஸோ நாம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட Annie's Fashion Jewelry இன்ஸ்டாகிராம் ஷாப் இருக்குல்ல, அதுக்கு வந்து நிறைய ஆக்சஸ் புதுசாக வந்து வந்திருக்கு. ஸோ என்னெல்லாம் வந்திருக்கா அப்படின்றது கடகடன்னு ஸ்பீடாக பார்த்துடலாம். வித் ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக எப்படி ஆர்டர் பண்ண அந்த டீட்டெயில்ஸும் சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மக்களே. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பவு மாடல் கிளிப் திரும்ப அது ரிப்பீட்டாக கேட்டுட்டே இருந்தாங்கன்றதுனால அவங்களுக்காக வந்து இந்த தடவை நிறைய வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கிறேன். நிறைய மாடல்ஸே ஸ்டாக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாட்டின்ல வரது. உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு பீஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த தடவை வந்து ஒரு 3 மாடல்ஸில் வந்து இந்த பெரிய சைஸ் பவு கிளிப் வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் நீங்கள் பார்த்துட்டிங்களா, இந்த சாட்டினில் வர மாடல். சாட்டின்லேயே குட்டி குட்டியாக சில்வர் கலர் டாட் வச்சு வந்து வரும். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஹோலோகிராஃபிக் மாடலில் வர பவு கிளிப். இது எல்லாமே வந்து பெரிய சைஸ் பவு கிளிப்ஸு. ஸோ இதில் வந்துட்டு இதே மாடலில் வந்து இந்த ஷிம்மர் ஷேட்லேயுமே வந்துட்டு கிளாத் கொஞ்சம் வேரி ஆகும், அதுலேயுமே வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ₹48 தான். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கேட்லாகில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பவு கிளிப். இதில் வந்து பேர்ல் வச்சு வரும். அண்ட் இதில் வந்து கீழே வந்து டெயில் இருக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த பவு கிளிப்லாம் டெயில் இருந்துச்சு, இது வந்து டெயில் இருக்காது. இது வந்து ₹30. கிட்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி பவு கிளிப்பும் வந்திருக்கு. இது வந்து சைட் பின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ₹25. கிட்ஸுக்குமே வந்து டெய்லோட வர பவு கிளிப் வந்து வந்திருக்குது. சின்ன சின்ன இந்த மாதிரி பவு கிளிப் வந்து வந்திருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ₹25 தான். ஸோ இந்த மாடல் பவு கிளிப்ஸ் எல்லாம் இந்த தடவை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். வந்து புதுசாக இந்த பேங்கிள் பிரேஸ்லெட் மாடல் வந்து கொண்டு இருக்கிறோம், உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த தடவை நிறைய பேர் வந்துட்டு இந்த பேங்கிள் பிரேஸ்லெட் மாடல் நிறைய பேர் விரும்பி கேட்டிங்கனால அதில் ப்ரீமியம் மாடல் கொண்டு இருக்கும். ஒரு பீஸ் வந்து ₹80 வந்து வருது. இதோட சைஸ் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் எப்பயும் போல் நார்மலாக நம்மள்ட்ட சேல் ஆகிற இந்த நார்மல் பேங்கிள் பிரேஸ்லெட் மாடலும் வந்திருக்கு. எல்லோரும் பட்டர்ஃப்ளையாக கேட்குறீங்கனால பட்டர்ஃப்ளை தான் ஸ்டாக் எடுத்தோம் இந்த தடவை. இது வந்து எப்பயும் போல் ₹28 தான் உங்களுக்கு வருது. அண்ட் ப்ரீமியம் பிரேஸ்லெட்டில் இந்த தடவை இந்த கிராக்டு பீட்ஸ் பிரேஸ்லெட்டில் இந்த மாடலில் எடுத்து வந்துருக்கும். இது பயங்கர ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் 12 பீஸ்னால் 12 பீஸும் வேறு மாடலில் தான் எனக்கு வந்து வந்திருக்கு. வந்ததே எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஸோ இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ₹65 வருது, இந்த ப்ரீமியம் கிராக் பீட்ஸ் பிரேஸ்லெட் வந்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாக் கிளிப்ஸ். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன கிளாக் கிளிப்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இந்த தடவை நம்மளுக்கு வந்து இந்த மெட்டல் கிளாக் கிளிப் நம்ம நார்மலாக வந்து வச்சுருப்போம் நம்மளோட. அதுலேயே வந்து பெரிய சைஸ் வந்து வந்திருக்கு. இந்த தடவை நம்மளுக்கு ₹60 அந்த ரேஞ்சில் வந்து மெட்டல் கிளாக் கிளிப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது என்ன சைஸில் இருக்குன்னு காட்டுறாங்க உங்களுக்கு. இந்த மெட்டல் கிளாக் கிளிப் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், ப்ளஸ் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கிளாக் கிளிப் வந்துட்டு மெட்டலில் வர அந்த கிளாக் கிளிப் வந்து 2 ஷேடில் வந்து வருது. ஒன்று இப்போ நான் காட்டின அந்த கோல்டன் கலர், இன்னொன்று வந்து சில்வர் கலர். ரெண்டுமே வந்து பார்க்க செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளாக் கிளிப் இதில் வந்து பிரிண்டட் இல்லாமல் அப்படின்னு 2 பேட்டர்னில் வருது. இது வந்து ஒரு பீஸ் வந்து ₹40 வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மேட் ஃபினிஷில் வர இந்த ஃப்ளவர் மாடல் கிளாக் கிளிப். இது வந்து ₹25 தான். இதில் நிறைய கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸில் வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது பட்டர்ஃப்ளை கிளாக் கிளிப். இதுவுமே வந்து மேட் ஃபினிஷில் வர பட்டர்ஃப்ளை கிளாக் கிளிப். இது வந்து ஒரு பீஸ் வந்து ₹30 வருது. இதுவும் நிறைய கலர்ஸில் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக. இந்த தடவை வந்துட்டு இந்த கிளாக் கிளிப், ஸோ இந்த தடவை வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான கிளாக் கிளிப் ஒன்று வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். நார்மலாக இந்த மாடலில் வர கிளாக் கிளிப் நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்மளோட வந்து கொண்டு வர மாட்டோம். பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் ஆக்சுவலாக பவு மாடல் தான். நிறைய பேர் பவு விரும்புகிறாங்க அப்படிங்கிறனால கிளாக் கிளிப்லேயுமே பவு வச்சு வர இந்த மாடல் வந்து இந்த தடவை நான் வந்து எடுத்திருந்தேன். காட்டுறேன் ஒரு பீஸ் உங்களுக்கு ஃபுல்லுமே காட்டுறேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பார்க்க எப்படி இருக்கு அப்படின்ற விழுந்துராதே கலர்ஸ் வந்து இருக்கு. கொஞ்சம் ப்ரீமியம் மாடல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு இதில் எனக்கு பிடிச்சிருந்த கலர் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கலர் இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஐட்டம் என்ன அப்படின்னா வந்து ஹேர் ப்ரூச்சஸ். இது வந்து கோம்ப் மாடலாக வரும். நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டோ இல்லைனா வந்து பிரைட், அதாவது வந்து பின்னிக்கிட்டோ வந்துட்டு இந்த கிளிப்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஹேர் ப்ரூச்சஸ் வந்துட்டு ஆக்சுவலாக 12 பீஸ் எடுத்திருந்தேன்.
12 பீஸும் 12 மாடலில் தான் எனக்கு வந்துருந்துச்சு. எல்லாமே ஒரே மாடலில் வரல, டிஃப்ரெண்ட். அதிலே சின்ன ப்ரூச்சும் வந்துருந்துச்சு. சின்ன ப்ரூச் வந்து 25 ருபீஸ் தான், பெருசு வந்துட்டு உங்களுக்கு 58 ருபீஸ் வரும். ஸோ இந்த 2 மாடலும் இந்த தடவை புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸஸ்க்கு இல்லை ஏதாவது பார்ட்டிஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி. இதில் இருக்க சைட் பின்ஸும் நம்ம வந்து ஸ்டாக் எடுத்துருக்கோம் இந்த தடவை. நீங்கள் சிங்கிள் பீஸுன்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் தலையில் வச்சுருக்கேன். தலையில் இருக்கு சிங்கிள் பீஸ்னது இல்லை 2 பின்னாக தான் வேணும் அப்படின்னா 2 பின்னாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து இந்த தடவை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஸ்டோன்ஸ் வச்ச சைட் பின்ஸ் ஸ்டோன். இது வந்து 2 பூனா 2 பூ சேர்த்து ஒரு கிளிப் தான். அது ஆக்சுவலாக ஒரு கிளிப் தான். உங்களுக்கு அது வந்து 2 கிளிப்புன்னு நினச்சிடாதீங்க, ஒரு கிளிப் அது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக இந்த காது வச்ச சாஃப்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நிறைய கலர்ஸில் வந்து வருது. பர்பிள், பிங்க்கு, அப்புறம் எல்லோ, ஒயிட், அந்த கலர்ஸ்லாம் வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் வருதுல்ல, இந்த கலர்ஸ்லாம் இது வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு மாடல். இதே மாதிரி வந்து பிரிண்டட் மாடல்லையுமே வந்து வருது. ஸோ இந்த மாதிரி பிரிண்டட்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காது வச்ச பேண்ட்ஸ், எல்லாமே பயங்கர சாஃப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து செட் ஆஃப் ஸ்பைரல் பேண்ட்ஸ். இதுவும் இந்த தடவை வந்திருக்கு. இதில் வந்து ஒரு செட்டில் வந்துட்டு உங்களுக்கு 6 பீஸ் இருக்கும். ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. இதில் செட் ஆஃப் ஸ்பைரல் பேண்ட்ஸ் வந்து வந்துருக்குது. ஸ்பைரல்லே பெரிய பெரிய ஸ்பைரல் பேண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து குட்டி ஸ்பைரல் பேண்ட், குட்டி 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 ஸ்பைரல் பேண்ட்ஸ் வந்து இந்த தடவை வந்து வந்திருக்கு. சின்ன ஸ்பைரல் பேண்ட்ஸ் இது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த தடவை புதுசாக நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த ஸ்டாக்ஸ் தான். நிறைய பேருக்கு வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியல. ஸோ ஆர்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு குட்டியாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து எப்படி பண்ணணும், வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, மேலே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போனீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு வீடு மாதிரி ஆப்ஷன் காட்டும். அந்த இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக கேட்லாக். உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். கரண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கலர்ஸில் இருக்குலாம் இருக்கும். சம்டைம்ஸ் அதில் இருக்க கலர்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் ரேர்லி சம்டைம்ஸ் அவைலபிளாக இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் அனுப்பும்போது நானே சொல்லுவேன், இல்லை இந்த கலர் இல்லை சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், அது வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கலாம். அண்ட் அதை நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு பிளேஸ் த ஆர்டர் அப்படின்ற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். நான் வந்து அதில் இருக்க செக் பண்ணி பார்த்துட்டு அதில் சப்போஸ் நீங்கள் கேட்டிருக்க ப்ராடக்ட்ஸில் சில ப்ராடக்ட்ஸ் இல்லை வித்துருச்சு, இல்லை நீங்கள் கேட்ட அந்த கலர் வந்து இல்லை வித்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லிடுவேன், இது இருக்குது இது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். நீங்கள் அப்போவே வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து பில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் கேட்லாக் இருக்கும்னாலும் நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும். அதாவது நம்ம ஆதி காலத்தில் நம்மளோட பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில் நம்ம என்னென்னலாம் வந்து ஸ்டாக் வச்சுருந்தோமோ அதெல்லாம் கூட வந்து அதில் இருக்கும். மேக்ஸிமம் நிறையா தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கீழே, இது வந்து வித்துருச்சு இப்போ ஸ்டாக் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட்னான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஏன்னா நம்ம பிஸ்னஸே ரொம்ப சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கோம், பெரிய லெவலில் நம்ம பண்ணலை. நம்மளுக்கு ஃபாலோவர்ஸும் கம்மி தான், நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மக்களுமே ரொம்ப கம்மி தான். அப்படிங்கிறப்போ வந்துட்டு நம்ம பண்ணுற அந்த பிஸ்னஸ் ரொம்ப சின்ன பிஸ்னஸ் தான். அப்படிங்கிறனால நான் கேஷ் ஆன் டெலிவரி நான் வைக்கலை. ஸோ ப்ளீஸ் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கேட்டு ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு கண்டினியூஸாக எனக்கு வந்துட்டு அதை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. தயவு செஞ்சு வந்துட்டு இதை மனசில் வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணும்போது தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அது எனக்கும் சங்கடமாக இருக்குது, எனக்கு இல்லைன்னு சொல்கிறக்கும் சங்கடமாக இருக்குது, உங்களுக்கு அதை கேட்குறக்கும் சங்கடமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நான் ஈவன் வாட்ஸ்அப்பில் கூட நான் போட்டிருப்பேன் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுன்னு போட்டிருப்பேன். பட் அதை வாசிச்சதுக்கு அப்புறமும் கடைசி எல்லாம் பில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்களேன்னு கேட்குறீங்க. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, உங்களையும் நான் சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. கேஷ் ஆன் டெலிவரி நம்மள்கிட்ட வந்து கிடையாது. இது நான் ரெக்வஸ்ட்டாக
ரெக்வஸ்ட்டாகவே சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் 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 நம்மள்ட்ட கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப சின்ன லெவலில் தான் அந்த பிஸ்னஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு மெயினாக நம்மளோட கொரியர்ஸை வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் மூலமாக தான் அனுப்புகிறோம். அவங்க மூலமாக தான் நம்ம எல்லாம் டெலிவரி பண்ணுறோம். ஏன்னா அவங்க சர்வீஸ் எனக்கு வந்து ஓகே, நிறையா சம்டைம்ஸ் டெலிவரி ஆகலைன்னா கூட அவங்க எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால எனக்கு அவங்க சர்வீஸ் பிடிச்சிருக்கிறதுனால ப்ரொஃபஷ்னல் கொரியர் தான் மேக்ஸிமம் நம்ம டெலிவரிக்கு வந்து வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் கொரியர் வந்து டெலிவரி பண்ணுறது கிடையாது. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் வந்து டெலிவரி இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படின்ற உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் எஸ்டி கொரியர் இல்லை இந்தியா போஸ்ட் அவங்கள யாராவது டெலிவரி பண்ணுவாங்கன்னா அவங்கள சொல்லுங்கள், நான் அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து பார்சலை வந்து டெலிவரி பண்ணிடுவேன். ஸோ ப்ளீஸ் ப்ரொஃபஷனல் கொரியர் உங்கள் ஏரியாவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னா அதை எனக்கு வந்து ஃபஸ்ட்டே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, தேர்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அட்ரஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குறது. அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலாக உங்கள் ஏரியாவோட நேம், உங்கள் ஹவுஸ் நம்பர், அப்புறம் பின்கோடு, ஃபோன் நம்பர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். உங்கள் டீட்டெயில்ஸ் வெளியெல்லாம் எங்கேயும் போயிடாது. அண்ட் நிறைய பேர் வந்து அட்ரஸ் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்புறதுக்கு பதில் சொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியில் அனுப்புகிற மாதிரி உங்களோட ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து எனக்கு வந்து அனுப்பி வைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளால் டெலிவரி பண்ண முடியாது மக்களே. ஸோ ப்ளீஸ் வந்துட்டு ப்ராப்பரான அட்ரஸ் அனுப்புங்க, ப்ராப்பராக அனுப்புங்க ப்ளீஸ். அட்ரஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அட்ரஸ் தப்பாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு 20 பார்சல் அனுப்புகிறோம் ஒரு வாரத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 பார்சலில் 2 அட்ரஸ் அதான் தப்பாகிடுது. எப்படி தான் வந்துட்டு இத்தனைக்கு நான் அவ்வளோ இது பண்ணி செக் பண்ணி அனுப்பினாலும் 2 பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஒன்று வந்துட்டு உங்கள் பின்கோட் தப்பாக கொடுத்துட்றீங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்கள் ஏரியாவே தப்பாக கொடுத்துட்றீங்க. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு பின்கோடு இது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்தாதான் உங்கள் வீட்டுக்கு அது ப்ராப்பராக டெலிவரி ஆகும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அன்பாக்சிங் வீடியோ ரொம்ப மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொருள் வந்து டேமேஜாக வந்திருக்கோ, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்றது நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு பொருளை எடுத்து வைக்கும்போது, பொருளை காட்டும் போது, கேமராவில் காட்டும் போது என்னால் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த பேக்கேஜில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்சல் பண்ணும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த ஐட்டம் மிஸ் ஆகிருக்கு, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் பில்லை டபுள் டைம் செக் பண்ணணும், இல்லை 3 டைம்ஸாக செக் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஷியஸாவது வரும். ஸோ தயவு செஞ்சு அன்பாக்சிங் வீடியோ அனுப்புங்க. உங்களுக்கு கிளைம், சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஐட்டம் மிஸ் ஆகிடுச்சு இல்லை டேமேஜாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு கிளைம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு அன்பாக்சிங் வீடியோ எடுங்க. அன்பாக்சிங் வீடியோ இல்லாமல் கிளைம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதையும் இது சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃபைனல். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நியூவாக லான்ச் ஆன ப்ராடக்ட்ஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோவை எடுத்து காமிச்சிருக்கேன். இதை தவிர நிறைய ப்ராடக்ட்ஸும் நம்மளோட பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் நீங்கள் கேட்டலாக செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.